வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 12 யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% பேர் 35 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க. அதுலேயும் 50% பேர் 25 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெருமிதம் இருக்குது. காரணம் என்னென்னா, உலகத்திலே வந்து 2வது இடத்துல அதிகப்படியான யூத் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஆகக்கூடிய ஒரு பெரிய பவர் இருக்கிற நாடு நம்ம இந்தியாப்பா. இவ்வளோ பெரிய பவர் யூத் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட எதிர்காலம் மிக சிறப்பானதாக ஒன்றா இருக்கும். அப்படின்றனால தான் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்து எதிர்காலம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த யூத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டேவாக தான் இது பார்க்கப்படுது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணாங்க. சரிப்பா, இந்த விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் இவர் யார், என்ன, ஏது அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னா, சின்ன வயசில் அவங்க அம்மாகிட்ட வந்து நான் குதிரைக்காரன் ஆக போகிறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து கோவப்படாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, இந்த பாருமா இன்னி குதிரைக்காரன் ஆகு, ஆனால் இந்த 6 குதிரைங்க ஓட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கா இருப்பார், இந்த மாதிரியான ஒரு குதிரைக்காரன் ஆகு அப்படின்னு சொன்னார். அவங்க எடுத்து வந்து காமிச்ச ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கண்ணன் ஓட்டக்கூடிய அந்த ஃபோட்டோ. அதை பார்த்தவருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்து அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. அதுதான் அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் கேட்டிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தினமும் வந்து லைப்ரரிக்கு போவாராம், நிறைய புக் எடுப்பாராம், படிக்கிறதுக்காக போயிட்டு வந்துன்னே இருப்பார். அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த மேற்பார்வையில் என்னன்னா இவன் தினமும் வர நிறைய புக் எடுக்கிறான், என்ன தான் பண்ணுறான், இவன் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பாவலா காட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாங்க. ஒரு நாள் நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாலும் பயங்கர டீட்டெயிலாக ஒரு சின்ன பையன் சொல்கிறத கேட்டு அந்த மேற்பார்வையாளர் பயங்கரமாக வியந்து போயிருக்கார். அப்படிப்பட்ட பயங்கரமான நாலேஜ் கொண்ட ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். அது மட்டும் இல்லாமல் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் போயிட்டு தன்னுடைய சிறப்புரை ஆற்றினார். அதுவும் அமெரிக்காவில் ஆற்றின ஒரு மிகப்பெரிய சிறப்புரைன்றது உலகம் முழுக்க ஃபேமஸான ஒன்றா மாறிச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் உலகம் முழுக்க இந்த இந்து மதத்தினுடைய தத்துவங்களை கொண்டு போய் சேர்த்ததுலையும் யோகங்களை பற்றி சொன்னதுலையும் மிகப்பெரிய விஷயங்களாக இருந்தது. இதனால தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க விவேகானந்தருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு ஆப்போசிட்டாக சில முரண்பட்ட கருத்துக்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி விவேகானந்தருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய யூத்தை கொண்டாடுறது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு டீ கடையில் போய் நின்று புகையை விட்டு பொண்ணுங்களை பற்றி பேசிக்கின்னு பொழுது போகாதீங்கடா, கொஞ்சமாவது ஃப்யூச்சரை பற்றியான சில விஷயங்களை பற்றி பேசுங்க. உங்களுடைய வாலிப வயசை வீண் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மேலே கொஞ்சமாவது அக்கறை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ வேலையில் திண்டாட்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஊழல் இருக்குது, ஜாதி மதம் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நுழைஞ்சி ஒரு மாணவன் ஜெயிக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலான விஷயம். இதெல்லாம் எதிர்த்து போராடணும் அந்த அளவுக்கு ஒரு பவர் இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இவங்களால் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் நின்று நம்மளால் அரசியல் பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக முதலமைச்சர் முதற்கொண்டு பிரதமர் முதற்கொண்டு நம்மளால் மீன் போட்டு கலாச்சார முடியும், கிண்டல் பண்ணிட முடியும். இதுக்கு கூடிய தப்பெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு பலமும் ஒரு நவீனத்துவமும் இருக்கக்கூடிய ஆளுங்க ஒரே ஆள் நம்மளுடைய யூத் தான். அப்படிப்பட்ட யூத்துக்கிட்ட இந்த பொது விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இதை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சேனலில் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எப்படி பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையாகணும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் போர் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாரையும் அடிச்சுன்னு ஒரிக்கிறல. அவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. அவங்க பாட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் அந்த பதவிகளை எடுத்துக்கிட்டாங்க, அவங்கள ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்ம எதையுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டு அமைதியாக சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு நாளில் நம்மளை அடிமையாகிடுவான். அப்படி அடிமையாகினதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே நம்மளை எல்லாரையும் அசிங்கமாக திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒழுங்காக நமக்கு முன்னாடி இருந்தவங்க இருந்திருந்தாங்கன்னா நாம ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்கலாமேன்னு. அந்த மாதிரி யார்ட்டையும் நம்ம போய் அடிமையாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுடைய பொது விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் பரவாயில்ல, நாம் எப்படி இந்த உள்ள பிரச்சனைகளுக்கு நடுவில் மீண்டு எழுந்து இந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கணும். நாம் எப்படி பெரிய ஆகணும்னு நினச்சாலே போதும், நம்மளை சுற்றி இருக்கவங்க வாழ்ந்துருவாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க வாழ்ந்தாலும் இந்த நாடு வாழ்ந்துடும். அப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும்னா அது கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு புரிஞ்சுக்கின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 12. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் டே ஆஃப் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாவாய் நம்கியால் அப்படின்ற ஒருத்தர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காலகட்டத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய பல பகுதிகளை ஒன்றா சேர்த்து ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு அரசர்ப்பா. இவர் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை அந்த சமயத்தில் செஞ்சதுனாலையும் அவங்களுடைய மதம் சார்ந்த நிறைய ஏற்றங்களை உருவாக்குனதுனாலையும் தான் இந்த விஷயங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த பிறந்தநாளை ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனோட பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வில்வித்தை நடத்துறது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சமூக சீர்திருத்தங்கள் சம்மந்தப்பட்ட அண்ட் நிறைய இறக்க குணம் வாய்ந்த நிறைய நிகழ்வுகளானது இந்த பகுதியில் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா தான் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டானில் நடக்கக்கூடிய த ட்ரெடிஷ்னல் டே ஆஃப் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஜனவரி 12.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சான்சிஃபர் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு தான்சானியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. தான்சானியாங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் 2 பிரிவாக இருந்தது. ஒன்று வந்து தாங்கனிகா, இன்னொன்று சான்சிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸாக பிரிஞ்சு இருந்தது. பிரிட்டன் வந்து ஆட்சியில் இருந்த 1961 தாங்கனிகாவுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது 1963 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா சான்சிஃபருக்கு விடுதலை கொடுத்தாங்க. அப்போ அந்த பகுதியில் வந்து சுல்தானாக இருந்தவங்க அந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டே வராங்க. இருந்தாலுமே அங்கே வந்து சின்ன சின்ன சர்ச்சைகள் இருந்தது. ஏன்னா இது எல்லாமே ஒன்றான ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்ததா என்ன இதெல்லாம் தெரியல. ஏன்னா 1964 என்னன்னா ஜான் ஒகேலோ அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிறிய குழு வந்து திரட்டி அப்படியே இந்த சான்சிஃபர் உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் அடித்து தும்சம் பண்ணி அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுல்தானியை தூக்கிட்டு அந்த பகுதியை தன்னுடைய பகுதியோட இணைச்சிக்கிறாரு. அப்படி இணைச்சி 2மே ரெவல்யூஷனோட சேர்ந்து உருவான ஒரு பகுதி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தான்சானியா. இப்படி தாங்கனிகாவும் சான்சிஃபரும் 2 சேர்ந்து உருவான தான்சானியா உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா சான்சிஃபர் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க தான்சானியாவில் ஜனவரி 12. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெர்பியர் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜீரியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு நியூ இயர் ஆகுது எனக்கு. ஏன் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜனவரி 15 இல்லை ஏப்ரல் 14 அப்படின்ற மாதிரி நிறைய டேட்டு கன்ஃபியூஷன் நமக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு மிக பெருசு. அது இதோட பயங்கர ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குதுப்பா. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா சோஷன்கா அப்படின்ற ஒரு எகிப்து தலைவர், ஒரு எகிப்து ராஜாவாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து 200 வருஷமாக வந்து எகிப்து ஆண்டு இருக்கார். அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்காட்டியை உருவாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய நாட்காட்டிப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன வருஷம்னா 2969, அதாவது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 950 வந்து இதை உருவாக்கிட்டாங்க. இந்த கேலண்டரும் நம்மளுடைய தமிழ் கேலண்டருமே வந்து ஒத்து போகிற மாதிரி தான் இதனுடைய வடிவமைப்பு இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சுப்பா. சரி, இந்த சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொரோக்கா, லிபியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகள் அடிமைகளாக இருந்தவங்க இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கனால இப்போ ஜனவரி 12 இவங்க இந்த நியூ இயரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூ இயர்னுடைய டே வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பவுட் பிலிகா அப்படின்ற ஒருத்தருப்பா. இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சிறுபான்மையருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த டே வந்து ஒரு விடுமுறையோடு அறிவித்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைப்படுத்தணுன்றதுக்காக உருவாகிறார். பெருமைப்படுத்தணுன்றதுக்காக உருவாகினாரா இல்லை ஓட்டு வாங்கணுன்றதுக்காக உருவாகினார்ன்றலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் ரீசன் என்னமோ இன்னைக்கு அவங்களோட நியூ இயர் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஸோ அதன்படி தான் உருவான தினமாக பார்க்கப்படுறது தான் இன்னைக்கு பெர்பியர் நியூ இயர்னு சொல்லிட்டு அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் கொண்டாடுறாங்க ஜனவரி 12. நினைவு தினம் சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோக் டேப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டைங்க. இந்த கோட்டையை துர்க்மெனிஸ்தானில் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 25,000 காவலர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து ரோந்து பணியில் இருந்திருக்காங்க. அதை பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பாதுகாத்து இருந்த சமயத்தில் ரஷ்யாவில் இருந்து கிட்டத்தட்ட 6000 துருப்புகள் என்ன பண்ணியிருக்காங்க, ராணுவ வீரர்கள் இந்த பகுதியை அடிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தப்போ அந்த பகுதியை அடிச்சு நொறுக்கி அத்தனை பேரையும் கொண்டு குவிச்சு அந்த ஒரு சமயம்ன்றது மிகப்பெரிய ஒரு துக்கத்திற்குரிய ஒரு நாளாக வந்து பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க நினைவு தினமாக பார்க்குறாங்க. இந்த நிகழ்வு நடந்த 1881 இன்னைக்கு வரைக்கும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தினத்தை ஒரு மிகப்பெரிய பேரழிவு தினமாக தான் பார்க்குறாங்க. இருந்தாலுமே இப்போ இந்த தினம்ன்றது நம்ம கொண்டாடப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்டோபர் 6 மாற்றிட்டாங்க. இருந்தாலுமே இன்னைக்கு சில பேர் இதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தானில் நினைவு தினமாக அனுசரிக்கிறாங்க ஜனவரி 12. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய வழக்கறிஞர்கள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பீட்டர் தி கிரேட் அப்படின்றது தான் ஆட்சியில் இருந்தார். அவர் ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாவெல் யாகுஜின்ஸ்கி அப்படின்ற ஒருத்தர் வந்து புது வழக்கறிஞராக வந்து நியமித்தார். அப்படி நியமித்த அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது வழக்கறிஞர்களுக்கான ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டு தான் இந்த ஒரு விடுமுறையை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 ரஷ்யா அரசு வழக்கறிஞர்கள் தினமாக சில ஆட்டவனா ஜெயிச்சிடலாம், மக்களுடைய மனசை அப்படி ஜெயிக்க முடியாது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரை உங்ககிட்ட வந்து விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.